ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா பிளாஸ்டிக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் பிளான்ட் செல்ஸ் அண்ட் யூக்லினாய்ட்ஸ். எல்லா பிளான்ட் செல்ஸ்லேயும் இருக்குது. அதே மாதிரி எல்லா யூக்லினாய்ட்ஸ்லேயும் வந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நம்ம பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஈஸிலி அப்சர்வ் அந்த மைக்ரோஸ்கோப் ஆஸ் தேர் லார்ஜ். நல்லா பெருசாக இருக்குது. பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்தோன்னா வெரி பிக் அப்படின்ற மாதிரி ஒரு பெருசாக இருக்கனால எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எடுத்துகிட்டு போய் தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் கிடையாது. நார்மல் மைக்ரோஸ்கோப்லேயே வந்து கணக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தே பியர் சம் ஸ்பெசிஃபிக் பிக்மெண்ட்ஸ் தஸ் இம்பார்ட்டிங் த ஸ்பெசிஃபிக் கலர் டு த பிளான்ஸ். இப்போ பிளான்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலராக இருக்கட்டும், இந்த எல்லோ கலர், ப்ளூ கலர், அந்த மாதிரி ப்ளூ கலரில் இந்த ரெட் கலர், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஷேடில் வந்து பிளான்ஸ் அப்பேர் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து பிளாஸ்டிக்ஸ். ஏன்னா பிளாஸ்டிக்ஸில் வந்து பிக்மெண்ட்ஸ் இருக்குது. க்ரீன் பிக்மெண்ட்ஸ், எல்லோ பிக்மெண்ட்ஸ், அந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதோட ரிஃப்ளெக்ஷனாக வந்து கலர்ஸ் வந்து நிறையா காணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் பிளாஸ்டிக்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட் அப்படின்னு 3 பிளாஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குளோரோபிளாஸ்ட்டை பற்றி பார்ப்போம். குளோரோபிளாஸ்ட் கண்டெயின் குளோரோஃபில் கெரட்டனாய்ட் பிக்மெண்ட்ஸ் which are responsible for trapping light energy essential for photosynthesis. இப்போது இது நான் இப்போ அதை ஃபஸ்ட் சாப்டர் எடுக்கிறேன். இப்போ நிறைய பேர் இது முன்னாடியே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இருக்கும் சொல்லுங்கள். குளோரோஃபில் A, C, கரெக்டாக A, B, குளோரோஃபில் AB இருக்கிற பிக்மெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம குளோரோபிளாஸ்ட்னா என்னன்னு சொல்கிறாங்க. குளோரோஃபில் ப்ளஸ் கெரட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ், குளோரோஃபில் ப்ளஸ் கெரட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ் ஈக்குவல் டு குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, சன்லேருந்து வரக்கூடிய எனர்ஜியை அப்படியே உள்வாங்கி அது அப்படியே ஒரு எசென்ஷியல் ப்ராசஸ், ஃபுட் ப்ராசஸிங்காக வந்து நமக்கு வந்து மாற்றி கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்காக இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் இந்த குரோமோபிளாஸ்ட் அடுத்த ஃபஸ்ட்டு இவன் முடிச்சாச்சு, அவ்வளோதான். போடாங்கிட்டு நான் எப்பயுமே சொல்கிறது தான். அகைன் இங்கேயும் நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். குளோரோஃபில் கெரட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ். இங்கே எத்தனை பிக்மெண்ட் இருக்குன்னா 2 பிக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 அப்படின்ற கவுண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெசன்லனா 2 பிக்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, குளோரோஃபில் அதுக்கப்புறம் கெரட்டினாய்ட். ஓகே அப்படின்ற மாதிரி முடிச்சிடணும். அடுத்து குரோமோபிளாஸ்ட்டில் வந்து ஃபேட் சாலிபிள் கெரட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ் லைக் கெரோட்டின், சாந்தோஃபில்ஸ் அந்த அதர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா குரோமோபிளாஸ்ட்டில் 2 தான் கொடுத்துருக்காங்க, கெரட்டின், சாந்தோஃபில்ஸ். இது எல்லாமே எப்படி இருக்குது? ஃபேட்ஸ்னால சாலிபிள் ஆகிற ஒரு கெரட்டினாய்டு பிக்மெண்ட்ஸாக வந்து இருக்குது. ஓகேங்களா? இங்கே வருது கெரட்டினாய்டு, இங்கே வருது கெரோட்டின். கெரோட்டின் க்ரீனில் வருது கெரோட்டினாய்டு, அடுத்து இருக்கிற குரோமோபிளாஸ்ட்டில் வருது வந்து கெரோட்டின். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து நம்ம அது போகிறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்கானா the part of the plant yellow, orange and red. ஸோ இந்த கெரட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இவனுங்க இப்போ நான் சொன்னேன்ல, கெரட்டினாக இருக்கட்டும், சாந்தோஃபில்ஸாக இருக்கட்டும், இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இது என்னென்ன கலர்ஸில் இருக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணுது. இட் மேபி எல்லோ கலரில் இருக்கலாம், இல்லை ஆரஞ்சு கலரில் இருக்கலாம், ரெட் கலரில் இருக்கலாம். ஸோ அதோட பிக்மெண்ட்ஸ் எவ்வளோக்கு அதிகமாகிட்டே இருக்குதோ அதுக்கு அவ்வளோக்கு வந்து அது ஒரு டார்க்கர் ஷேடுக்கு போகும். ஸோ எல்லோ அப்படியே சேர்ந்து சன்செட் ஆகிறப்போ ஆரஞ்சு கலர் போகும், மொத்தமாக ரெட் கலர் போகுதுல்ல, அந்த மாதிரி இதுவுமே வந்துட்டு ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸில் வந்து இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கிறது இந்த கெரட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து அமைலோபிளாஸ்ட் அப்படிங்கிறது மைலோன்றது இந்த பூஸ்டர்லாம் வச்சுருப்போம்ல, அதை வாங்கிட்டு வந்து மைலோலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருப்போம். அந்த மாதிரி அந்த அமைலோபிளாஸ்ட் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நான் வந்து லூக்கோபிளாஸ்ட்டுக்கு போகாமே வந்து டக்குன்னு அமைலோபிளாஸ்ட்டை பண்ணிட்டேன், சாரிங்க. லூக்கோபிளாஸ்ட் இருக்கா? லூக்கோபிளாஸ்ட் ஆர் கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ் ஆஃப் வேரியஸ் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் விச் ஸ்டோர் நியூட்ரியன்ஸ். இப்போது இந்த குளோரோஃபில்லாக இருக்கட்டும், கெரட்டினாய்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன இது பண்ணுதுன்னா, அது ஒரு கலர்ஸ் கொடுக்குது, கலர்ஃபுல்லான ஒரு திங்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் அதான் இருக்குது. ஆனால் இந்த லூக்கோபிளாஸ்ட் அப்படின்னு வந்துட்டாலே அதுவே ஒரு கலர்லெஸ்ஸாக இருக்கிறப்போ அது எப்படி ஒரு கலர்ஸை பற்றி ஒரு டிஃபைன் பண்ண போகுது? அதனால அது என்னவோ செயல்பட போகுதுன்னா அது ஒரு ஸ்டோரேஜ் பாடியே செயல்பட போகுது. அது வந்து வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண வைக்க போகுது. அதில் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸாக வந்து அமைலோபிளாஸ்ட், எலையோபிளாஸ்ட் அண்ட் அலுரோபிளாஸ்ட் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரும் அமைலோவில் வந்து மைலோ எடுத்துக்கோங்க. மைலோவில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ்லாம் இருக்குது, கார்போஹைட்ரேட் ட்ரிங்க் அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை கார்போஹைட்ரேட் ட்ரிங்க் கிடையாது, இருந்தாலும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கார்போஹைட்ரேட்ஸில் இருக்கிறது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே ஸ்டார்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே பொட்டேட்டோ, திஸ் இஸ் பொட்டேட்டோ. ஸோ இங்கே என்னது, இந்த பிளாஸ்டிக்கில் வந்து
அமைலோபிளாஸ்ட் தான் வந்து இந்த கார்போஹைட்ரேட் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஒரு பார்ட்டிக்கல். அதில் வந்து ஸ்டார்ச், அது பிளான்ட் ஸ்டார்ச், அது ஒரு எக்ஸாம்பிளாக பொட்டட்டோ அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஓகேயா? அதுக்கடுத்து எலையோபிளாஸ்ட். எலையோபிளாஸ்ட்னா எலையோ ஆயில் அந்த மாதிரி ஏதாச்சும் எதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. எலையோபிளாஸ்ட் வந்து ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். வேறஸ் அலிரோபிளாஸ்ட் வந்து ஸ்டோர்ஸ் ப்ரோட்டீன்ஸ். அலிரோ இதுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அலிரோ ரோ ப்ரோ ப்ரோட்டீன்ஸ் ரோ அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா அப்படின்னா அலிரோ ப்ரோட்டீன்ஸ். அலிரோ வந்து ப்ரோட்டீன்ஸ். மேத்ஸில் கேட்பானுங்களா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், எதில் கேட்டாலும் சரி கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் செருப்பில் அடித்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்டாலும் கரெக்டாக எழுதிட்டு வரணும். அலிரோ ரோ ரோ ப்ரோ அலிரோ ப்ரோட்டீன்ஸ் ப்ரோ ஞாபகம் வச்சிட்டிங்களா? அதே மாதிரி மைலோ வந்து கார்போஹைட்ரேட் ட்ரிங்காக ஞாபகம் வச்சு அதை வச்சு போட்டுருங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கனால போதும். ஆப்ஷன் 3 ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். எலியோபிளாஸ்ட், ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் ஞாபகம் வச்சாச்சா? முடிஞ்சா? அடுத்து இப்போ குளோரோபிளாஸ்ட்டை பற்றி கொஞ்சம் அப்படி ஒரு சுண்ணாம்பு தரணுமா கொஞ்சம் பார்த்து போயிடலாம். மெஜாரிட்டி ஆஃப் த chloroplast of the green plants are found in the mesophyll cells of the leaves. இப்போ மீசோஃபில் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மீசோஃபில் செல்ஸ் நமக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த குளோரோபிளாஸ்ட்டு இதுதான் வந்து அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றத நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். ஆனால் இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கக்கூடிய செல்ஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மீசோஃபில் செல்ஸ் தான். ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். இது எங்கே இருக்குன்னா லீவ்ஸில் வந்து நிறைய மீசோஃபில் செல்ஸ் தான் இருக்கும். லீவ்ஸ் ஃபுல்லாமே வந்து மீசோஃபில் செல்ஸ் தான் இருக்கும். அந்த மீசோஃபில் செல்ஸுக்குள்ள தான் அந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கும், விச் இஸ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் கன்வெர்ட்டிங் சன்லைட் இன்டு ஃபுட். ஓகேங்களா? தட் இஸ் கால்டு ஃபோட்டோசிந்தசிஸ். நம்ம அதுக்கப்புறம் அப்போ போகலாம். தீஸ் ஆர் லென்ஸ் ஷேப்டு, ஓவல், ஸ்பெரிக்கல், டிஸ்காய்டு ஆர் ஈவன் ரிப்பன் லைக். எந்த ஷேப்லலாம் இருக்கோ அந்த வித்தியாசமாக நிறைய ஷேப்பில் இருக்குது. ஆர்கனல்ஸ் ஹேவிங் வேரியபிள் லென்த் 5 to 10 பியூக்கோமீட்டர். இப்போ நம்ம 5வது to 10வது எக்ஸாம்பிள் வந்து கோல்ஜி பாடிக்கு சொல்லியிருந்தோம். அது வந்து 0.5 to 1.0. இங்கே வந்து 5 to 10 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 5 to 10 வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா லென்த் இப்படி இருக்குது. லென்த் வந்து 5 to 10 இருக்குது. அண்ட் இதோட வித் அப்படின்னு பார்க்குறப்போ 2 to 4 வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மறந்துடாதீங்க. இதே நம்பர் வேரிஸ் ஃப்ரம் 1 per cell in Chlamydomonas and 20 to 14 per cell in மீசோஃபில் செல்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு கிளாமிடோமோனாஸ். இதுதான் வந்து கிளாமிடோமோனா. இந்த கிளாமிடோமோனாவில் இந்த ஒரு கிளாமிடோமோனா செல்லில் ஒரே ஒரு குளோரோபிளாஸ்ட் தான் இருக்கும். சார் புரிஞ்சா? இந்த நம்பர் வேரிஸ் ஃப்ரம் குளோரோபிளாஸ்டோட நம்பர் வந்து வேரி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நார்மல் பாய். இது வந்து ஒரு பியூரானவங்க, ஒருத்தனுக்காக வாழும் ஜாதி. இந்த கிளாமிடோமோனாஸ் வந்து ஒருத்தனுக்காக வாழும் ஜாதி. ஒரே ஒரு குளோரோபிளாஸ்ட்டை தான் வந்து தனக்குள்ளே வச்சுருக்கோம். ஆனால் இந்த க்ரீன் ஆல்கா இருக்குது பார்த்தீங்களா, சச் அ ப்ளே பாய். இஷ்டத்துக்கு 20-40 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம். இஷ்டத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிறையா வச்சுருக்கோம். ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம போகலாம். நம்பர் வேரிஸ் ஃப்ரம் ஓகே முடிஞ்சு. எதாவது இப்போ பார்த்தோம். லைக் மைட்டோகாண்ட்ரியா யார்? நம்ம தேவா. ஓகே. இந்த குளோரோபிளாஸ்ட் ஆல்சோ டபுள் மெம்பரைன் பவுண்ட். தேவா மாதிரியே வந்து குளோரோபிளாஸ்ட். இவர் வந்து கொக்கி. இவருக்கு பேர் வச்சிடலாமா? கொக்கி. பிளாஸ்டிக்ஸ் கொக்கி. தேவா ஃப்ரெண்டு. இவருமே வந்துட்டு தேவா மாதிரி டபுள் மெம்பரைன் பவுண்டு ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஆஃப் 2 இன்னர் chloroplast membrane is relatively less permeable. The space is limited by the inner membrane of the chloroplast is called stroma. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்க குளோரோபிளாஸ்ட் இருக்குல்ல, அது வந்து லெஸ் பெர்மியபிளாக தான் இருக்கும். பெர்மியபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே லிமிட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரோமா அப்படின்னு ஒரு ரீஜியன் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் த ஸ்பேஸ் லிமிட்டட் பை த இன்னர் மெம்பரேன் ஆஃப் chloroplast is called ஸ்ட்ரோமா. சாரிங்க. இப்போ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறது, இன்னர் குளோரோபிளாஸ்ட், இன்னர் மெம்பரைன், அவுட்டர் மெம்பரைன், இன்னர் குளோரோபிளாஸ்ட்டு. இன்றைக்கே ரொம்ப பிளேவர் ஆகுது. வெயிட் a minute தண்ணி குடிச்சிருக்கேன். இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் செல்வால், இந்த பிளாஸ்மா மெம்பரைன்லாம் பார்த்துருப்போம்.
அவுட்டர் வெளியில் இருக்கிற மெம்பரன்ஸ் எல்லாமே வந்து போர்ஸ் பெருசு பெருசாக இருக்கனால எல்லாத்தையும் ஈஸியாக வந்து பெர்மிட் பண்ணி உள்ளே அனுப்பிடும். பட் இந்த பிளாஸ்மா மெம்பரேன்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு வேர்ல்டோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மீடியமாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்னர் மெம்பரேனும் ஜஸ்ட் வர எல்லாத்தையுமே வந்து உள்ளே இழுத்து போட்டு போகாமல் செலக்டிவ்லி பெர்மியபிளாக வந்து இருக்கும். இதுக்கு இன்னொரு காரணமும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோமா ரீஜன் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேயா? இந்தியன் மெம்பரேன் இஸ் கால்ட் ஸ்ட்ரோமா. இப்போ ஸ்ட்ரோமான்றது என்ன ரீஜன் அப்படின்னா இங்கே தைலகாய்ட்ஸு, இந்த கிரானா இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இது போக இந்த செல்லுக்குள்ளே சைட்டோபிளாசம் பார்த்தோம் பார்த்தீங்களா? மிச்சம் இருக்க கேப்பு, மூளை முடுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அந்த சைட்டோபிளாசம் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்து ஸ்ட்ரோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரோமா இஸ் நியர்லி சிமிலர் டு சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் எப்படி இருக்கோ செல்லுக்குள்ளே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ் போக மிச்சம் இருக்க எல்லா ஸ்பேஸுமே வந்து சைட்டோபிளாசம் சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த ஆர்கன்ஸ், அந்த ஆர்கனலிஸ் தவிர மற்ற எல்லாமே வந்து ஸ்ட்ரோமா அப்படின்னு அந்த ஸ்பேஸை வந்து ஸ்ட்ரோமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என் நம்பர் ஆஃப் ஆர்கனைஸ்டு ஃப்ளாட்டன்ட் நம்பர் மெம்பரேனஸ் சாக் இஸ் கால்டு தைலகாய்ட்ஸ். தைலகாய்ட்ஸ்னா இதுக்கு பேர் தான் வந்து தைலகாய்டு. இந்த ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு பட்டனுக்கு பேர் வந்து தைலகாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தைலகாய்டு. இந்த கீழே இருக்கிறது இன்னொரு தைலகாய்டு, தேர்டு தைலகாய்டு, ஃபோர்த்து, இங்கே வந்து ஒரு 5 தைலகாய்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த அடுக்கி இருக்கிற அந்த ஒரே ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் பேர் வந்து தைலகாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரெசென்ட் இந்த ஸ்ட்ரோமா. ஓகே, அது வந்து ஸ்ட்ரோமா ரீஜனில் தான் இருக்குது. தைலகாய்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் ஸ்டாக் லைக் இந்த பைல்ஸ் ஆஃப் அ காயின் கால்டு கிரானா. சிங்குலரில் வந்து கிரானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இன்டெக்ரல் தைலகாய்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்றும் இல்லை, இது பார்க்குறதுக்கு காயின்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இதுதான் வந்து அந்த பைல்ஸ் ஆஃப் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்குல்ல, இந்த அடுக்கி வச்ச மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து கிரானல் தைலகாய்ட்ஸ் அப்படி இல்லைன்னா இன்டர் கிரானல் தைலகாய்ட்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. கிரானா அப்படின்னா கிரானல் தைலகாய்ட்ஸ். அடுக்கி வச்சா சிங்கிளாக ஒருத்தன் இப்படி இருந்தான் அப்படின்னு சிங்கிளாக இருந்தால் அவனை வந்து சிங்கிள், ஒற்றையாண்டி, ஒன்றுமில்லாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதே 10 ஒரு கேங்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சிங்கிளாக இருந்துச்சுன்னா தைலகாய்டு, கேங்காக இருந்துச்சுன்னா கிரானம். அது மொத்தம் அதுக்கு இன்னொரு பேர் வந்து இன்டர் கிரானல் தைலகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசென்ட் ஸ்ட்ரோமா ரீஜன். ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு. இன் அடிஷன் தேர் ஆர் ஃப்ளாட் மெம்பரேன்ஸ் டியூபுலர் ஸ்ட்ரோமா நம்மளே கனெக்டிங் தி தைலகாய்ட்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் ஜெனிரா. இப்போது நம்ம ஸ்ட்ரோமா லேமினா யாருன்னு பார்ப்போம். இங்கே ஒரு செட் ஆஃப் தைலகாய்டு இருக்குது, இங்கே ஒரு தைலகாய்டு இருக்கான், இவன் ஒரு தைலகாய்டு இருக்கான், ஒவ்வொருத்தர் இருக்கான், 3, 4, 5 இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் தைலகாய்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. இந்த தைலகாய்ட்ஸில் ஸ்டாக்காக அப்படியே ஒன்று மேலே பைல்ஸ் ஆஃப் காயின்ஸ் மாதிரி அடுக்கி வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? கிரானா. இப்போ இங்கே இருக்கிற ஒரு கிரானாவும் இங்கே இருக்கிற ஒருத்தனும் தொடர்பு ஏற்படுத்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பாலம் தேவைப்படுது. அந்த பாலமாக செயல்படுறவருக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரோமா லேமெல்லே. ஸோ பாலம். அடுத்தவர்கள் குடும்பத்தை எல்லாத்துக்கும் வழிவகுத்து கொடுப்பவர் நம்ம ஸ்ட்ரோமா லேமெல்லே. ஸ்ட்ரோமா அப்படின்னு வச்சிருக்கு பதிலாக ஸ்ட்ரோமா அப்படின்றவரை நம்ம செல்லவன் மாமான்னு கூட கூப்பிடலாம். பிகாஸ் ஹி கனெக்ட்ஸ் எவ்ரி ஒன். ஓகேவா? ஓகே, முடிஞ்சு. அடுத்து the membrane of the thylakoids encloses space called lumen. lumen எங்கேயுமே வந்து லூமனை மென்ஷன் பண்ணல, நம்ம எடுத்து வச்சிருக்க டயக்ராமில் பார்ப்போம். இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளுக்குள் அந்த இப்படி வெட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் லூமன். ஓகே, the membranes of the thylakoids encloses space. இந்த ஸ்பேஸை சுற்றி தான் வந்து இந்த சிலிண்டரை சுற்றி அந்த அவுட்டர் கவரிங்காக இருக்குல்ல, அதுதான் வந்து தைலகாய்டாக இருக்குது. அந்த ஸ்பேஸுக்கு பேர் தான் வந்து லூமன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. The stroma of the chloroplast contains enzymes required for synthesis of carbohydrates and proteins. ஸோ இந்த ஸ்ட்ரோமாவில் இருக்கிற அந்த குளோரோபிளாஸ்ட்லாம் இருக்குல்ல, இதுதான் வந்து ப்ரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா வந்து அதுக்கான என்சைம்ஸை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ கண்டென்ஸ் ஸ்மால் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல்ஸ் அண்ட் ரைபோசோம்ஸ். இங்கே எங்கே இருந்த டிஎன்ஏ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து குளோரோபிளாஸ்டில் வந்து இருக்குது. இந்த பிக்சர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, பிக்சர் மைண்டை கொண்டு வர பாருங்கள். ஸோ விசுவலைசர் நீங்கள் நிறைய பார்த்துட்டிங்கன்னா மறக்காது, அதுக்கு தான் சொல்கிறேன். அதனால தான் இத்தனை டைக்ராம்ஸும் உங்களுக்கு நான் இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். இதுக்கே என் டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு டைக்ராம்ஸ் போட்டுட்ருக்கேன், பத்தலை இன்னும் வேணும் காசு கொடு அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டில் கேட்குறாங்க. இதுவே நான் இத்தனை டைக்ராம் போட்டுட்ருக்கேங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். சர்க்குலர் டிஎன்ஏ அப்படின்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த குளோரோபிளாஸ்ட் பார்த்தீங்க,
குளோரோபிளாஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு வச்சுருக்கேன். டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான் இருக்குது. ஓகே, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கான், அவ்வளோதான். முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போயிட்டு அது அப்படியே பிக்சரைஸ் வித் மீ மெமரைஸ் பண்ணுறதை தாண்டி பிக்சரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இந்த தைலகாய்ச்சி முடிஞ்சு. அதுக்கப்புறம் த ரைபோசோம்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஆர் ஸ்மாலர் 70 years அந்த சைட்டோபிளாஸ்மிக் ரைபோசோம்ஸ் 8 years. இப்போது சைட்டோபிளாஸ்மிக்கில் இருக்கிற ரைபோசோம்ஸ் வந்து 80 yearsல இருக்குது. இதே குளோரோபிளாஸ்டில் இருக்கிறது வந்து 70 yearsல தான் இருக்குது செட்பர்க் யூனிட். இப்போது இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது சைட்டோபிளாஸ்மிக் பார்த்தீங்கன்னா பெத்த சைஸில் அப்படி கிரவுண்டு மாதிரி படர்ந்து விரிஞ்சு இருக்குது. ஸோ அது வந்து தாராளமாக ஒரு 80 பேர்த்து கூட படுத்துங்கிற அளவுக்கு தாங்குற அளவுக்கு வசதி இருக்குது. அந்த குளோரோபிளாஸ்ட் பார்த்தீங்களா இருக்கிற ஒரு பொட்டி ரூமில், அந்த பொட்டி ரூமுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பொட்டியாக வந்து இருக்கிறது அந்த குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்குது. இந்த ஒரு பொட்டி, இந்த ஒரு சின்ன பொட்டிக்குள்ளே இருக்கிறது தான் இருக்குது. அந்த சின்ன பொட்டிக்குள்ளே வந்து அதிக பேரில் இருக்க முடியாது, கொஞ்சோண்டு. ஸோ கம்பேரிட்டிவ்லி சைட்டோபிளாசம் வந்து சைஸ் மேசிவாக இருக்குது. ஸோ அதோடது வந்து 8 years. இதோட சைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 70 years. அவ்வளோதான். இதுக்கு வந்து ட்ரிக்கெல்லாம் கிடையாது, இதுதான் ஃபேக்ட். அவ்வளோதான். சரி, நம்ம அடுத்து ரைபோசோம்ஸை வந்து பார்ப்போம்.